இன்றைக்கி நாம் ரொம்பவே சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாமா? இதுக்காக நம்ம ரவையை பயன்படுத்தி ஒரு கார கொழுக்கட்டை ரொம்ப சூப்பராக பண்ண போகிறோம். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல பஞ்சு போல் இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்காக ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுட்டு, சின்ன வெங்காயம் ஒரு 5லேருந்து 6 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துட்டு, அப்புறமா இதில் கொஞ்சமாக கறிவேப்பிலை இதையும் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ 1 கப் அளவுக்கு துருவின கேரட்டும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாம் ஒரு 1/4 பாகம் நல்லா வெந்ததுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு இட்லி ரவை, நார்மல் ரவையில் கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ 1 கப் அளவு போட்டு இதையும் நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். கொஞ்சம் வறுப்பட்டதும் 1/2 கப் அளவுக்கு துருவின ஃப்ரெஷ்ஷான தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இனிமேல் தண்ணி சேர்க்க போகிறோம். 1 கப்பு ரவைக்கு 2.5 கப்பு தண்ணி பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஹை ஃப்ளேமில் நல்லா கிளறி கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸில் நல்லா இந்த அளவுக்கு கெட்டியாயிரும். இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஃப்ரீயாக விட்டுறலாம். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உருண்டை பிடிக்கிற ஸ்டேஜுக்கு வரும். இப்போது உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் கொழுக்கட்டை மாதிரியும் உருண்டை பிடிச்சிக்கலாம், இல்லை நார்மல் உருண்டை கூட பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம உருண்டைகளாக பிடிச்சி எல்லாத்தையுமே ஸ்டீம் பண்ண போகிறோம். நல்லா கொதிக்கிற தண்ணி வச்சதுக்கப்புறமா உள்ள உருண்டைகளை எல்லாம் வைங்க. அதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுடலாம். இப்போ சட்னி பார்த்துடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப்பு தேங்காய், ஒரு துண்டு இஞ்சி, ஒரே ஒரு பச்சை மிளகாய், இது கூட கொஞ்சம் நிறையவே கறிவேப்பிலை, அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை, கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து கறிவேப்பிலை சட்னி, ரொம்ப உடம்புக்கு நல்லது. வேணும்னா தாளிச்சிக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் கழித்து உருண்டைகளை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக வெந்திருக்கும். இது ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் கூட. நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.